இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கிருஷ்ணவேணி அம்மா, நீங்க தப்பா எடுத்துக்கலனா, நீங்க தத்து எடுத்திருக்கிறதா சொன்னீங்களே, உங்க தத்து பொண்ணு அது யாருன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். வானதி. வானதியா? ஆமா. உட்காருங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. நான் வந்ததுக்கு என் மேல கோவம் இருந்தா மன்னிக்கணும். இனிமே நான் வரமாட்டேன். இனி என்னால உங்களுக்கோ வானதிக்கோ எந்த தொந்தரவும் இருக்காது. ஏன்னா நான் இந்த ஊரை விட்டே போக போறேன். இத சொல்லிட்டு போகிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். எதனால நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? வானதி சந்தோஷமா இருக்கணும் தான். அம்மாடி, நீயும் நானும் தற்செயலா சந்திச்சோம், பேசணும், பழகணும். என் பொண்ணு இருக்காளா இல்லையாங்கிற குழப்பத்தோட தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். அதுவும் 23 வருஷம் கழிச்சுதான் உங்களுக்கு உங்க மகளை பத்தின விவரம் தெரியும்னு ஜோசியர் சொன்னாரு. அந்த நம்பிக்கையோட தான் இத்தனை வருஷம் கழிச்சு வந்தேன். குலதெய்வம் கோவில்ல வானதி சாமியாடி என் மக உயிரோடு இருக்கான்னு சொன்னா. அத கேட்ட எனக்கு வானதி தான் சாமியா தெரிஞ்சா. அவ மேல எனக்கு மதிப்பு, மரியாதை, அன்பு எல்லாமே கூடுச்சு. ஒருத்தர் மேல வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்த கொடுக்கறது தான் பரிசு. வானதிக்கு நான் கொடுக்க இருக்கிற பரிசை வானதி ஏத்துக்கணும், என்ன சந்தோஷமா அனுப்பி வைக்கணும். செய்வியா வானதி? இன்னொரு சின்ன வேண்டுகோள். நான் பிரிஞ்சு போறதுக்கு முன்னால வானதியே ஒரு நாளைக்கு வெளியில கூட்டிட்டு போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன். நீங்க அதுக்கு அனுமதி தரணும். தாராளமா கூட்டிட்டு போங்க. வானதி, போயிட்டு வா. ஊருக்கு போறேன்னு உனக்கு வருத்தமா இருக்கா வானதி? நமக்கு இது பிடிக்கலனாலும் நமக்கு பிடிச்சவங்களுக்காக சில முடிவுகளை நாம எடுத்துதான் ஆகணும். முடியும் போதெல்லாம் நம்ம பேசிக்குவோம். மறுபடியும் நம்ம சந்திக்காமலா போயிடுவோம்? எனக்கு எப்பவுமே உன்னோட ஞாபகமா தான் இருக்கும் வானதி.
வாங்கோ. அர்ச்சனை யார் பேருக்குமா? கிருஷ்ணவேணி, மேஷ ராசி, கிருத்திகை நட்சத்திரம். கிருஷ்ணவேணி, கிருத்திகை நட்சத்திரம். அப்புறமா ஆ, வானதி, நீ சொல்லுமா. வானதி வானதி நாமதேயஸ்ய மேஷராசி மேஷராசியோ ஜாதஸ்ய பரணி நட்சத்திரம். அபபரணி நட்சத்திரானாம். அப்புறம் சாமி, சொல்லுங்க. சிம்ம ராசி, மக நட்சத்திரத்துக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிடுங்க. சிம்மராசியாம் ஜாதஸ்ய மக நட்சத்திரானாம் க்ஷேமஸ்தைரிய விரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம். அம்மா, அந்த ராசி நட்சத்திரம் யாரோடது? ஆ, என் பொண்ணு பிறந்த ராசி நட்சத்திரம்லாம் தெரியுமா? அதுதான். ஆ, அந்த படம் எடுமா. அதான். வானதி, இது உனக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்குமா. ஆ, ஆ. கொஞ்சம் லைட் கலரா எடுங்களேன். ஆ, 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 அதான் அதான். ஓகே. ஏம்மா, என்னாச்சு? எந்த டிசைனும் பெருசா பிடிக்கலையா? எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆனா எல்லாமே உனக்கு தான். என்ன அப்படி பாக்குற? நான் ஆசிரமத்துக்கு என்னைக்கு வந்தனோ அந்த நாளை என்னோட பிறந்த நாளா கொண்டாடுவோம். அத்தை என்னோட பிறந்த நாளைக்கு 365 புடவை எடுத்து கொடுத்தாங்கம்மா. ராஜேஸ்வரி உனக்கு அத்தை மட்டும் இல்லம்மா, அம்மாவாவும் இருக்கா. நீங்க 2 பேருமே என்னைக்குமே ரொம்ப நல்லா இருக்கணும்.